சுவாமி நமஸ்காரம். நானும் என் தங்க ஒய்ஃபு இதுதான் குடும்பம். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவன் ஆத்துக்காரர் சின்ன வயசுலேயே தவறிட்டான். அவளுக்கும் குழந்தைகள் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிற கையில் காசு எல்லாம் தீர்ந்து வச்சு செலவழிச்சிட்டோம். பூஜை பண்றேன், அங்க சம்பளமும் கிடையாது, தட்டு காசு தான். தட்டுல சாப்பாடு, அங்க தட்டுல காசு தான், வீட்டுல தட்டுல சாப்பாடு. அந்த ஒரு சூழ்நிலை. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொங்கலுக்கு அடுத்த நாள் ஆஸ்பத்திரி கிளம்பலான்னு இருந்தோம். அன்னைக்கு மூச்சு இதாகி அவங்க தவறிட்டாங்க. தவறிட்ட உடனே சென்னை மாகாணத்துல என்ன எது எந்த நெப்புதான் தெரியாம தவிச்சு போயிட்டோம். கையிலையும் காசு இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரிஞ்ச புண்ணியவாவுக்கு எத்தனையோ புண்ணியவாளுக்கு மக்களுக்கு அப்போ உதவுறாங்க. இந்த பித்ருகர்மா அந்த இடத்துல இந்த ஸ்ரீகாந்த் மாமானுக்கு இந்த மாதிரி அவாட்ட போங்க எல்லாம் செஞ்சு தருவான் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நாங்க அரைக்கிரமா கொடுத்தோம். தங்க பண்ண புண்ணியம் ஒரு அவதாரம் மாதிரி எங்களுக்கு வந்து எல்லா சௌகரியம் நான் பண்ணி தரேன். இன்னும் அந்த அந்த புண்ணியவதிக்கு எல்லா சௌக்கியமா சந்தோஷமா சம்பிரமமா சுபகாரியம் மட்டும் நான் ஃப்ரீயாவே பண்ணித்தரேன். சம்பிரமமா செஞ்சு வைப்பான். அதே மாதிரி வந்து சொன்ன உடனே கொஞ்சம் கூட கலங்காதீங்க, தெளிவா நீங்க எல்லாம் கலங்காதீங்க. உங்களுக்கு எல்லா அந்த அந்த கர்மாவை நிறைவா பூசி பண்ணி வைக்கிறேன். 7ஆம் நாளுந்தே நித்தியவதி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நேற்றையில இருந்தேன். அவர் வந்து பரிபூர்ணம்னா ஒத்த பைசா எந்த வாங்கல. உங்களை போல நல்ல புண்ணியவான்கள் தர்மவான்கள் யாராவது இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் இருந்தா இந்த புத்தூர் கர்மாக்கு கொஞ்சம் உதவினாங்க. எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் என்ன போல இருக்க வாழ்க்கும் எல்லாரும் உதவும். அந்த அந்த அண்ணாக்கு ஸ்ரீகாந்த் அண்ணா கிட்ட உங்களால முடிஞ்சதை அனுப்பிச்சீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எங்களுக்கு பரிபூர்ண எங்களுக்கு இந்த மாதிரி பண்றது மூலமா அந்த புண்ணியவதிக்கு சேர்த்து உங்களுடைய குடும்பமும் உங்க பரம்பரையும் சந்ததியும் சந்தோஷமா எப்பவும் ஆண்டவா வச்சிருப்பான். உங்களுக்கு அதனால உங்களை ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். நமஸ்காரம்னா